أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்தருள்வானாக. இவ்வாண்டு ஹஜ்ஜி பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தஆலா முழுமையாக ஒப்புக்கொள்வானாக. அவர்கள் 2 ஹரம்களிலும் மினா முஸ்தலிஃபா அரஃபா போன்ற இடங்களிலும் தங்கியிருக்கக்கூடிய காலங்களில் அவர்கள் எளிமையான முறையில் அமல் செய்து முடிப்பதற்கு அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை வல்லல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் முழுவதும் 45 லட்சம் மக்கள் ஏறத்தாழ இவ்வாண்டு ஹஜ்ஜி மேற்கொள்ள இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று கூட இருக்கின்றது. உலகம் முழுவதும் பல அரசாங்கங்கள் ஹஜ்ஜி செய்வதற்கு தடை விதித்திருந்தாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டு ஒட்டுமொத்த உலக இஸ்லாமிய சமூகமும் ஒரு இடத்தில் ஒன்று கூடல் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இது இஸ்லாத்தின் மிக பெரும் அடையாளங்களில் ஒன்று என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த வருடம் இந்தியாவிற்கு 1,75,025 ஹாஜிகள் ஹஜ்ஜு செய்வதற்கு சவுதி அரசு அனுமதி வழங்கியிருந்தது. அதில் அரசு ஹாஜிகளாக அரசு கோட்டாவிற்கென்று ஒதுக்கப்பட்டவர்கள் 1,22,517 பேர். தனியார் நிறுவனங்களுக்காக ஹஜ் டிராவல்ஸ்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஹாஜிகளினுடைய எண்ணிக்கை 52,507 பேர். இந்த 52,507 நபர்களில் வெறும் 10,000 பேர் மட்டுமே அழைத்து செல்ல இந்திய அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது. 40,000 பேர் இந்தியாவிலிருந்து இவ்வாண்டு ஹஜ்ஜிக்கு செல்லவில்லை. இந்த ஹஜ்ஜிக்கு செல்லாததற்கு முழு பொறுப்பு இந்திய அரசாங்கத்தை மட்டுமே சேரும். 40,000 ஹாஜிகள் செல்ல இயலாமைக்கு காரணம் இந்திய அரசாங்கம் மட்டுமே என்று சொன்னால் அதுவே உண்மையானது. இவ்வளவு கெடிபிடிகளுக்கு இடையிலும் கூட ஒன்று கூடக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எந்த காலகட்டத்திலும் குறைவதே இல்லை, குறையவும் இல்லை. உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய அந்த ஹாஜிகள் ஒரு 10.5 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள அரஃபாவில் ஒரே இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அந்த அரஃபாவை அன்றைய தினம் பார்த்தால் அரஃபாவே ஒரு வெள்ளை போர்வை போர்த்தி இருப்பது போன்று காட்சி தரும். அரஃபாவே கஃன் துணி அணிந்து இருப்பது போன்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். அவ்வளவு மக்களும் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அந்த இடம் போதுமானதாக இருக்கிறது. ஒரு தாயினுடைய கருப்பறைக்குள் ஒரு குழந்தை இருந்தாலும் அந்த கருப்பறை விரிந்து கொடுக்கிறது. 4 குழந்தைகள் ஒரே நேரத்தில் இருந்தாலும் அந்த கருப்பறை விரிந்து கொடுக்கிறது. அதுபோன்று அரஃபா
அங்கு வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இடத்தை தாராளமாக கொடுத்து வழங்குகிறது. அது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிசயமாகவே அரஃபா, மினா, முஸ்தலிஃபா காட்சியளிப்பதை சென்று வந்தவர்கள் சொல்லுவார்கள். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுடைய எண்ணிக்கை குறையவே இல்லை. அதே போல எவ்வளவு ஹாஜிகள் காபத்துல்லாவிற்கு வந்தாலும் அந்த காபத்துல்லாவில் எல்லாரும் தொழுவதற்கு இடம் இருக்கிறது. ஆங்காங்கே இடங்கள் காலியாகவும் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். 10 சஃபுகள் இருக்கும், இடையில 2 சஃபு இருக்க மாட்டாங்க. ஒரு 5 சஃபுகள் நிற்பாங்க, இடையில 3 சஃபு நிற்க மாட்டாங்க. ஏன்னா கேப் இருக்கும். எல்லாம் முன்னால வாங்கன்னு சொன்ன உடனே எல்லா மக்களும் முன்னால போய் இடையில பார்த்தீங்கன்னா அங்கங்க 2 கேப் இருக்கும். 2 வரிசைகள் 3 வரிசைகள் கேப் இருக்கும். எவ்வளவு மக்கள் போனாலும் ஹரம் ஷரீஃபில் தொழுகிற அளவுக்கு அங்க இடம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதே போல ஹரம் ஷரீஃபினுடைய வெளிப்பகுதிகளை அந்த நாட்டு அரசாங்கம் விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்க, இங்க இடம் தாராளமா இருக்குது என்கிற அந்த மனநிலை இருக்கிறதே அலாதியானது. எத்தனை லட்சம் மக்கள் அங்க வந்தாலும் ஒரு நெருக்கடி இல்லை, ஒரு மூச்சு திணறல் கிடையாது. எல்லோருக்கும் அழகான ஏசி காற்று. அந்த இடங்களை நம்ம பார்ப்பதற்கு மிக ரம்மியமாக இருக்கும். ஒரு துர்வாடையோ ஆங்காங்கே மக்கள் குப்பைகளை போட்டிருக்கக்கூடிய காட்சிகளையோ எதையுமே பார்க்க முடியாது. அங்கு வந்திருக்கக்கூடிய லட்ச மக்களுக்கும் அழகான முறையில் சிறுநீர் கழிப்பதற்கும் மற்றபடி தங்களுடைய சுய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்குமான அத்துணை ஏற்பாடுகளும் அங்கே இருக்கின்றன. தண்ணீர் தாகம் எடுக்கிறதா, நினைத்த இடத்தில் தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம், ஜம்ஜம் தண்ணீர் வைத்திருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய ஏற்பாடு. உலகம் முழுவதும் எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டாலும் இஸ்லாமிய மக்கள் அங்கே ஹஜ்ஜு செய்வதற்கு தாராளமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாராளமாக அங்கே இடம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜு ஒரு வித்தியாசமான அனுபவம். ஹஜ்ஜு நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உண்மை. அது அனுபவித்து பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியும். ஆனால் அதை சொல்வதற்கு வார்த்தைகள் கிடையாது. பொதுவாகவே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு வசதி இருக்குதோ, பொருளாதார வசதி, உடல் ஆரோக்கிய வசதி, இது போன்று யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹுவினுடைய இறை ஆலயத்தை ஹஜ்ஜு செய்வது கடமையாகும். அந்த ஹஜ்ஜை அல்லாஹுக்காக வேண்டியே செய்வது கடமையாகும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அந்த கடமையானவர்கள் மட்டும்தான், அதுவும் கடமையானவர்களில் கொஞ்ச பேர் மட்டும்தான் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு வரை எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஹஜ்ஜுக்கு போகலாம், அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சவுதி அரசாங்கமும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் எங்கள் நாட்டில் இருந்து நாங்கள் இவ்வளோ பேரை தான் அனுப்புவோம், உங்கள் நாட்டிலிருந்து இத்தனை பேரை மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும் என்று சவுதி கவர்மெண்ட்டும் அந்தந்த நாடு அரசாங்கங்களும் ஒப்பந்தம் செய்து கொண்டு மிக ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணி குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒழுக்கங்கள் 7 இருக்கின்றது. அந்த 7 என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஹஜ்ஜுக்கு ஒரு கடமையை செய்யும் போது ஒழுக்கம் என்பது அலங்காரமானது. ஒரு வீடு இருக்குது, போதுமானது. அதில் ஒரு சோஃபா செட்டு போடுறோம், ஒரு லைட் செட்டிங் போடுறோம், அதில் 2 அழகான நாற்காலிகள் போட்டு வச்சிருக்கிறோம், மேஜைகள் போட்டு வச்சிருக்கோம், வண்ண விளக்குகள் தொங்குகிறது. இதெல்லாம் ஒரு அலங்காரம் என்பது போன்று, அதை பார்ப்பதற்கும் எவ்வளவு ரம்யமாக இருக்குமோ அது போன்று ஹஜ்ஜினுடைய ஒழுக்கங்கள் என்று 7 இருக்கின்றன. அவைகளையும் கூடுதலாக சேர்த்து அந்த அமலை நாம் செய்யும் பொழுது அந்த அமல் முழுமையான நன்மையை தரும் ஒரு அமலாக மாறிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜு கடமையாகிவிட்டால் அதை உடனே செஞ்சிடணும். முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தாஜிலு இலல் ஹஜ் ஃபஇன் அஹதகும் லா யத்ரி மா யுரிலு லஹு. ஹஜ்ஜை விரைந்து முடித்து விடுங்கள், செஞ்சு முடிச்சிருங்க சீக்கிரமா. ஏன்னா இந்த வருஷம் நீ ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால்
உனக்கு என்னென்ன மாதிரியான காரியங்கள் குறுக்கிடும், வேறு வேலைகள் வந்துவிடும் என்று உனக்கு தெரியாது. அதனால் இவ்வாண்டு ஹஜ்ஜு கடமையாகிவிட்டால் இவ்வாண்டு உடனே ஹஜ்ஜு செய்து விடு என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு மனுஷனுக்கு ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு, ஆனால் அந்த மனுஷன் ஹஜ்ஜு செய்யலை. அந்த மனிதன் மீது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிடும் விதமாகவும் அவருக்கு எதிராக துவா செய்யும் விதமாகவும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். வலம் யஹஜ்ஜு ஃபலா அலைஹி அய்யமூத யஹூதின் வ நஸ்ரானியன். யாரு ஹஜ்ஜு செய்யாம மூத்தா போறானோ, வசதி இருந்தும் யார் ஹஜ்ஜு செய்யாம மூத்தா போறானோ அவன் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ மரணிக்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு வேகமாக சொல்லுகிறார்கள். இதை நாம் புரிந்து கொண்டு உடனுக்குடனே ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த வேலையை நாம் பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஹஜ்ஜு கடமையாகியும் யார் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர் மீது மன் கான லஹு ஜித்தத்துன் ஃபலம் யஹஜ்ஜு, ஹஜ்ஜு செய்ய வசதி இருந்தும் யார் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர் ஃபயல்ரிபு அலைஹில் ஜிஸ்யத மாஹும் பி முஸ்லிமீன், அவர்கள் மீது நான் ஜிஸ்யா வரியை விதிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் ஹஜ்ஜு செய்யாதவங்க முஸ்லிமே கிடையாது. முஸ்லிமே இல்லாத ஒருத்த மேல எப்படி ஜிஸ்யா வரி கட்ட வேண்டும் என்று மார்க்கம் ஏற்படுத்தியிருக்கிறதோ அந்த ஜிஸ்யா வரியை முஸ்லீமாக இருந்து கொண்டு ஹஜ்ஜு செய்யாதவர் மீது நான் ஜிஸ்யா வரியை விதிக்க விரும்புகிறேன் என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய சகாக்களுக்கு மத்தியில ஆலோசனை செய்யும் போது இப்படி ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பதாக ஹதீஸ்கள்ல வருகிறது. தஃசீர் குர்துபில இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜிஸ்யா வரிங்கிறது ஒவ்வொரு இஸ்லாமிய நாட்டிலும் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக, தங்களுடைய உயிர் பாதுகாப்புக்காக, தங்களுடைய உடைமைகள் பாதுகாப்புக்காக, தங்களுடைய சொத்து பத்துகளுடைய பாதுகாப்புக்காக அந்த நாட்டுக்கு அரசாங்கத்திற்கு வரி கட்ட வேண்டும். அதுதான் ஜிஸ்யா வரி. அரபு நாடுகள்ல அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. அன்று இருந்த அந்த ஜிஸ்யா வரியை, மனித வரியை சமீப காலமாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாம் என்ன முஸ்லீமுக்கு இருந்தாக்க, முஸ்லீமாக இருந்தால் அவர்களுக்கு வரி கிடையாது, காஃபிராக இறைமறுப்பாளர்களாக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் வரி கட்ட சொல்லியிருக்கிறதே, இவ்வளோ கொடூரமான அரசாங்கமாக இருக்கிறது என்றெல்லாம் முன்பு பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு எத்தனை வரிகள் நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோம், எத்தனை வரிகள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒன்னா ரெண்டா, சுபஹானல்லாஹ். நம்ம எதுக்கு வரி கட்டுறோன்னே தெரியாம எல்லாத்துக்கும் வரி கட்டி கொண்டு இருக்கிறோம். நாம ஒரு மனுஷன் 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான். அந்த சம்பளம் வாங்கும் பொழுதே அவன் அங்க பிடித்தம் போக 1,60,000 1,80,000 தான் அவனுக்கு சம்பளம் வருது. ஒரு கவர்மெண்ட் ஊழியர் அதுக்கு டாக்ஸ் கட்டிட்டு தான் அந்த சம்பளத்தை எடுக்கிறான். அந்த வருகிற அந்த சம்பளத்துல அவன் ஃபிளைட் டிக்கெட் போட்டானாக்கா அங்க டாக்ஸ், அவன் ஒரு அரிசி பருப்பு புளி மிளகா வாங்கினானா டாக்ஸ், அவன் காருக்கு ரோடு டாக்ஸ் கட்டுறான், பெட்ரோலுக்கு டாக்ஸ் கட்டுறான், அவனை சுற்றி அன்றாட வாழ்வில் அவனுக்கு தேவையானதை வாங்குகிற ஒவ்வொரு இடத்திலையும் டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறான். யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு டாக்ஸ் கட்டாம ஒரு பொருள் வாங்குறோம்னா நாம சுவாசிக்கிற காத்து மட்டும்தான், நாம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிற காத்து மட்டும்தான் இன்னைக்கு டாக்ஸ் கட்டாம வாங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம இந்தியாவினுடைய அரசாங்கம் மட்டுமல்ல, உலக அரசாங்கங்கள் அனைத்துமே இப்படிதான் டாக்ஸ் போட்டு மனிதர்களை வதைத்து கொண்டிருக்கிறது. ஒரு டாக்ஸ் போட்டதையே இன்றும் வரலாற்று நூல்கள் ஜிஸ்யா வரி போட்டுட்டாங்க, ஜிஸ்யா வரி போட்டுட்டாங்க என்று கடுமையாக பேசிக்கொண்டும் ஏசிக்கொண்டிருந்த இருந்த காலத்துல இன்னைக்கு அது சம்பந்தமாகவெல்லாம் எந்த ஊடகங்களும் எந்த எதிர்ப்பாளர்களும் இஸ்லாமிய எதிர்வாளர்களும் பேசுவதே கிடையாது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த வகையில அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக ஹஜ் செய்யாதவர்களை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, திருமண வயது வந்ததுமே ஒரு மனிதன், ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் செய்துவிட வேண்டும். அதே நேரத்தில் ஹஜ்ஜு கடமை வந்ததுமே ஒரு ஆண் ஒரு பெண் ஹஜ் செய்து விட வேண்டும்.
இப்படி இருக்க ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் இந்த ரெண்டுமே கடமையாகிறது. திருமண வயதும் அடைந்து விட்டான், அவனால் திருமணம் செய்வதற்கான தொகையும் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜும் கடமையாகிவிட்டது, ஹஜ் செய்வதற்கான தொகையும் அவனிடத்தில் இருக்கிறது. இப்ப இவன் திருமணம் செய்யணுமா ஹஜ் செய்யணுமா? இவன் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இவங்க சொல்றாங்க, அவன் ஹஜ் தான் செய்யணும். ஏன்னா அடுத்த வருஷம் ஹஜ் செய்வதற்கு இவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு தெரியாது. இருந்தால் தப்பு இல்லை, இறந்து போயிட்டா அங்கே விசாரணை உண்டு, நீ ஏன் உடனே ஹஜ் செய்யலை என்று இறைவன் விசாரிப்பான் என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சட்டத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் முதல் ஒழுக்கம். ஹஜ் கடமையானதுமே ஹஜ் செய்து விட வேண்டும். இரண்டாவதாக தௌபா செய்ய வேண்டும். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹ் தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை அதிகம் நேசிக்கிறார். தௌபானா என்ன? 50 வயசாவது, கடந்த 50 வருடங்களாக செய்த பாவங்களை இறைவா மன்னித்து விடு. ஒன்று, இனி இந்த பாவங்களை எல்லாம் நான் செய்ய மாட்டேன், இந்தந்த வகையான பாவங்களை எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு வந்தேன், இனிமேல்பட்ட அந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் தௌபா. கடந்த காலத்தில் செய்த பாவங்களின் பக்கம் மீண்டு நான் செல்ல மாட்டேன் என்று சொல்வதுதான் தௌபா. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அல் பஸார் என்கிற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன், ஆதமுடைய சந்ததிகள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். நபிமார்கள் உட்பட, இறைநேசர்கள் உட்பட, ஆலிம்கள் உட்பட, அத்தனை மருத்துவர்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்ஸ் எல்லாருமே, உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். வஹைருல் ஹத்தாய தவ்வாபு, பாவம் செய்யக்கூடியவர்களையே சிறந்தவர்கள் யார் என்றால் தௌபா செய்யக்கூடியவர்கள் தான். பாவம் செஞ்சிட்டோமா அன்னைக்கே பாவம் மன்னிப்பு கேட்டணும் அல்லாஹ்கிட்ட. அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னித்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்கிற அந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கடந்த காலத்தில் செய்த பாவங்களுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் இரண்டாவது. மூன்றாவதாக மனசை ரொம்ப சுத்தமாக வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஹஜ்ஜை நாம் செய்ய வேண்டும். மனசு ரொம்ப தூய்மையா இருக்கும். உள்ளம் தூய்மை இல்லாமல் ஹஜ்ஜு செய்யும் பொழுது ஹஜ்ஜு முழுமை பெறாது. உள தூய்மை என்றால் என்ன? ஹஜ்ஜுக்கு போகிறோம், அடடா அவர்லாம் போயிட்டு வந்துட்டார், இவரெல்லாம் போயிட்டு வந்துட்டார், நம்ம அண்ணன் போயிட்டு வந்துட்டார், உள்ளூரில் இருக்கக்கூடிய மோதினார்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டார், உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டார், நம்ம போகலைன்னா 10 பேர் கேவலமாக பேசுவா. அந்த மாதிரி எண்ணங்களோடு ஒருத்தன் ஹஜ்ஜு செய்கிறான்னா அது உள்ள தூய்மை கிடையாது. அது உள்ள தூய்மை கிடையாது. அதே போல பணம் ஒரு மனுஷர்கிட்ட சேர்ந்துருச்சு நிறையா, அவன்கிட்ட நிறையா பணம் வச்சிருக்கிறான், அவன் ஹஜ்ஜு செய்யலைன்னா சமூகம் அவனை தவறாக பேசும் என்பதற்காக வேண்டி ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறான். இதுதான் உள தூய்மை. இப்படியெல்லாம் இல்லாம அல்லாஹ்வுக்காக வேண்டியே நான் ஹஜ்ஜு செய்கிறேன், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ் சொல்றான் இல்லையா, எனக்காக வேண்டியே நீங்க ஹஜ்ஜு செய்யுங்க. ஏன்னா தொழுகும் போது அல்லாஹ் தஆலா எனக்காக தொழுங்கன்னு சொல்லலை, நோன்பு நோக்கும் போது எனக்காக நோன்பு வைங்கன்னு திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லலை, ஜக்காத்தை கொடுக்கும்போது எனக்காக நீங்க ஜக்காத்து கொடுங்க என்று அல்லாஹ் சொல்லலை. ஆனால் ஹஜ்ஜை மட்டும் அல்லாஹ் தஆலா எனக்காக வேண்டி செய் என்கிறான். ஏன்? 10 லட்ச ரூபா செலவு பண்ணி இவ்வளோ தூரம் போகிறோம், இவ்வளோ தூரம் போய் 1 மாதம் 2 மாத காலங்கள் இதற்காக நேரத்தை ஒதுக்கி ஹஜ்ஜு செய்கிறோம். ஹஜ்ஜு செஞ்சுட்டு திரும்பி இங்கே வந்துட்டோம்னா அதில் ஏதேனும் தவறு நிகழ்ந்து விட்டால், ஏற்பட்டு விட்டால் திரும்ப போய் அங்கெல்லாம் செஞ்சிட முடியாது. ஹஜ்ஜு செய்வதற்குன்னு குறிப்பிட்ட 6 நாட்கள் தான். அந்த நாட்கள் வருவதற்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். ஒரு லொகர் தொழுகிறோம், அது தவறு நிகழ்ந்து போச்சுன்னா திருப்பி இங்கேயே தொழுது கொள்ளலாம். நாம இருக்கக்கூடிய இடத்திலேயே, நம்ம வீட்டிலேயே, நம்ம மகல்லா பள்ளிவாசலையே அதை திருத்தி தொழுது கொள்ளலாம். ஆனால் ஹஜ்ஜில் தவறு நிகழ்ந்து விட்டால் திருத்தி கொள்வதற்கு மீண்டும் 1 வருட காலமாகும். அது எப்படி சாத்தியப்படும்? அடுத்த வருஷத்துக்கு நம்ம உயிரோட இருந்தால் போச்சு, திருத்தி கொள்ளலாம். சாத்தியம் இல்லைன்னா அது மிகப்பெரிய தவறாக ஆகிவிடும் அல்லவா? அதனால தான் உள தூய்மையோடு நாம் அந்த ஹஜ்ஜை மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு
ஒழுக்க ரீதியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உல தூய்மை இல்லாமலே ஒருத்தன் ஹஜ்ஜு செய்கிறான், ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படும். அவனுடைய கடமை நீங்கி விட்டது. ஆனால் அதற்கான முழுமையாக நன்மை கிடைக்குமா? அது கேள்விக்குறிதான். ஒரு நாள் காபத்துல்லாவில் மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவாஃப் செய்கிற இடம் எப்பொழுதுமே ஆண்கள் பெண்கள் சேர்ந்து செய்வதனால ஒரே கூட்டமாக தான் இருக்கும். அப்படி ஒரு கடுமையான அந்த கூட்டத்தில் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் ஓடி ஓடி தவாஃப் செய்கிறார், வேக வேகமாக ஓடுறார். ஏன்னா நம்ம ஹாஜிகளை பார்த்தோம்னா காபத்துல்லாவில் நான் ஒரு நாளைக்கு 10 தவாஃப் செய்வேன், ஒரு நாளைக்கு 20 தவாஃப் செய்வேன், 17 தவாஃப் இன்னைக்கு செஞ்சேன், இந்த நம்பரை கூட்டி காட்டணும் என்பதற்காகவே ஓடி 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 வேக வேகமாக அவர்கள் செய்வார்கள். அப்படி ஒரு மனிதர் அங்கே தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாதா சனத்த, என்ன செய்கிற என்று கேட்டார்கள். அந்த மனிதரும் யதார்த்தமாக திஃப்து ஃபீல் பைத், காபத்துல்லாஹ் தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னார். எந்த ஊர் நீ? பல்க், யமன் தேசத்தினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பல்க். அப்படியா, சரி. ஆமாம், நீ அரசரை பார்த்தா நீ என்ன செய்வ? மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, நீ அரசரை பார்த்தா என்ன செய்வ? அரசரை பார்த்தா அப்படியே கை கட்டிக்கிட்டு அப்படியே பவியமாக நான் நிற்பேன், அவருக்கு முன்னால் மரியாதையாக நான் நிற்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அரசருக்கு நீ இவ்வளவு மரியாதை கொடுக்குறானா, பேரரசன் ஆகிய அல்லாஹ் தாலாவிற்கு நீ எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும்? அரசனுக்கு முன்னாலே நீ இப்படி நிக்கிறன்னா, அரசர்களுக்கெல்லாம் அரசனான அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பணிவாகவும் எவ்வளவு மென்மையாகவும் நீ நடந்து கொள்ள வேண்டும். நீ நடந்துக்க மாட்டியா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதாவது ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு அமலையும் பார்த்து பார்த்து செய்யணும். அல்லாஹ் எப்படி விரும்புவான், அல்லாஹ் எப்படி சிரிப்பான், அல்லாஹ் எப்படி நம்மளை பார்த்து ஒரு நகைப்பான், அல்லாஹ் எப்படி நம்மளை பார்த்து பெருமைப்படுவான், அந்த மாதிரி சிந்திச்சு நாம் அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை செய்ய வேண்டும். அதுதான் மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகாக சொல்லி தருகிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, தொடர்ந்து ஒரு மனுஷன் ஹஜ்ஜினுடைய அமல்கள் அதே போல் அந்த தவாஃப் எல்லாம் புரிஞ்சு செஞ்சான்னா ஒரு நாளைக்கு ஒரு தவாஃப் கூட செய்ய மாட்டான். அவ்வளவு பணிவாக, அவ்வளவு பேணுதலாக, அவ்வளவு உள ஓர்மையோடு அவன் அந்த தவாஃபை செய்து முடிப்பான் என்று மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதாக இஹ்யா உலூமுத்தீன் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவதாக உள தூய்மையுடன் நாம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். நான்காவதாக பெற்றோருடைய திருப்தியுடனும் நம்முடைய உறவுகளுடைய பகைமை இல்லாமலும் இந்த ஹஜ்ஜுடைய அமலை நாம் செய்து முடிக்க வேண்டும். பெற்றோர்களுடைய திருப்தியுடனும் பகைமை இல்லாமலும் இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நாம் செய்து முடிக்க வேண்டும். இப்படி நாம் செய்ய முடிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஹஜ்ஜு மப்ரூராக ஆகும். பெற்றோருடைய பத்துவா வாங்கிட்டு உறவினர்களிடத்தில் பல பேர்கிட்ட நம்ம பேசாமல் இருந்துட்டு இந்த ஹஜ்ஜை நம்ம செஞ்சோம்னா இந்த ஹஜ்ஜை மப்ரூராக ஆகாது. அதாவது முழுமையாக ஒப்புக்கொள்ளப்பட்ட நன்மை உங்களுக்கு கிடைக்காது. ஹஜ்ஜுக்கு நம்ம வீட்டிலேருந்து புறப்பட்டதிலிருந்து திரும்பி வருகிற வரை எந்த பாவமும் செய்யாமல் ஒரு மனிதன் அந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்தால் அதுதான் ஹஜ்ஜ மப்ரூர். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தம்முடைய ஹஜ்ஜை செய்தார்களோ அதுபோன்று ஒரு மனிதன் செய்தால் அதுதான் ஹஜ்ஜ மப்ரூர். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த ஹஜ்ஜை செய்திருந்தால் அதுதான் ஹஜ்ஜ மப்ரூர். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல தஸவ்வது, ஹஜ்ஜிக்காக நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டு நம்ம என்ன சேகரிக்கிறோம்? புதுசாக 4 ட்ரெஸ் எடுக்கிறோம், புதுசாக 2 எக்ராம் எடுத்து கட்டிக்கிறோம், வாங்கிக்கிறோம். அங்கே போகிறதுக்கு மருந்து மாத்திரைகள், அங்கே போய் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸுகள், இதை தான் நம்ம தயார் செய்கிறோம். அல்லாஹ் அதையா தயார் செய்ய சொல்கிறான்? தஸவ்வது, நீங்கள் ஹஜ்ஜுக்கு தயாராகுங்கள் என்று சொன்னதுமே நாம் இது போன்ற வெளிரங்க பார்வைக்கு புலப்படுகிற பொருட்களை தான் நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? அதனை தொடர்ந்து, அந்த வசனத்தை தொடர்ந்து ஃபஇன்ன கைரல் ஜாதி தக்வா, நீங்கள் சேகரித்து எடுத்து செல்கிற பொருட்களிலேயே ஆகச் சிறந்தது இறையச்சம்தான். எத்தனை பேர் இறைச்சத்தை நாம் தயார் செஞ்சுருக்கிறோம்?
ஹஜ்ஜுக்கு போகிறோம்னா இறைச்சத்தை நாம் எப்படி தயார் செய்வது? 5 நேரமும் வந்து தொழுகுவது, பள்ளிவாசல்ல இமாம் ஜமாத்தோடு தொழுகுவது, முன்பின் சுன்னத்துகளை தொழுகுவது, தஹஜ்ஜத் தொழுகையை தொழுகுவது, திக்ருகளை அதிகமாக செய்வது, என்ன அதே போல குர்ஆன் அதிகமாக ஓதுவது, ஸலவாத் அதிகமாக ஓதுவது. ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரமலான் மாதத்திலிருந்தே நம்முடைய அமல்களை அதிகரிக்க ஆரம்பித்து விட்டால் இதுதான் தக்குவா. அல்லாஹ்வினுடைய தயாரிப்பு என்பது இதுதான். இதை நம்ம புரிஞ்சிக்காம ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து போடுறோம், ஊரில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வீடு வீடாக போய் சொல்லிக்கிறோம், வீடு வீடாக இருக்கக்கூடிய பல பேர் நம்மகிட்ட வந்து துவா செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு போகிறாங்க. இதுவா தயாரிப்பு? இதுவல்ல. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களிடத்துல பெற்றோருடைய திருப்தியை பெற்றும் உறவுகளிலிருந்து பகைமையை தொடர்ந்து கொண்டும் நாம் இதை செல்லக்கூடாது. பகைமையை நாம் வேறறுத்து விட்டு ஒரு நட்புணர்வோடு நாம் இந்த ஹஜ்ஜுக்கு புறப்பட வேண்டும். இதுதான் 4ஆவதாக சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்கம். 5ஆவதாக, ஹஜ்ஜி கடமையை செய்யக்கூடியவர்கள் கடனோடு செய்யக்கூடாது. கடன் இருக்க ஹஜ்ஜி செய்யக்கூடாது. இது முக்கியமான ஃபர்லுகள்லே ஒன்று. ஆனால் நான் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகிறேன், கொஞ்சம் கடன் இருக்க தான் செய்யுது, ஆனாலும் நான் போயிட்டு வந்த பிறகு என்னால் இந்த கடனை அடைத்துவிட முடியும், அடைப்பதற்கான சூழ்நிலைகள் எனக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கை இருந்தால் அந்த ஹஜ்ஜை நாம் செய்யலாம். கடனோடு கூட நாம் அந்த ஹஜ்ஜை செய்யலாம். ஏன்னா இளமையிலேயே ஹஜ்ஜு செய்துடணும், முதுமையில் போய் நம்ம ஹஜ்ஜு செய்யக்கூடாது. ஏன்னா ஹஜ்ஜுங்கிறது இளமே ஒரு தொழுகையை போல ஒரே இடத்துல உட்கார்ந்து தொழுவதல்ல, நோன்பை போல ஒரே ரூம்ல நோன்பு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறது அல்ல. ஹஜ்ஜி என்பது நட. மீனா, முஸ்தலிஃப், அரஃபா, தவாஃபு, சை என்று நட, கூட்டத்துக்கு மத்தியில் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல். அதனால உடல் திடகாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடன் இருந்தாலும் கூட முன்கூட்டியே ஹஜ்ஜி செய்ய விரும்புகிறவர்கள் செய்யலாம் என்று மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கிறது. அதே போல நம்முடைய செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜை ஹலாலான பணத்திலிருந்து ஹஜ்ஜி செய்யணும். ஹஜ்ஜை பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து தான் சாப்பிடணும், உடுத்தணும், நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு மார்க்கம் காட்டக்கூடிய வழி. ஆனாலும் ஹஜ்ஜுடைய கடமையை முழுக்க முழுக்க சுத்தமான பைசாவில் தான் அந்த அமலை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் செஞ்சது ஒரே ஒரு ஹஜ்ஜு தான். அந்த ஹஜ்ஜை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி மேற்கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், அபூபக்கரே, நம்ம 2 பேரும் தான் ஒன்றா ஹஜ்ஜுக்கு போகிறோம், நீங்களும் நானும் தான் நண்பர்கள், அதனால் நமக்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நம்ம 2 பேர்த்துக்கு தேவையான உடைகள், உறைவிடம், சாப்பாடு, இந்த தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும், நம்ம 2 பேரும் போயிட்டு வரோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் அவர்கள் தயாராகி விட்டார்கள், மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து பயணங்களில் அபூபக்கர் நாயகம் அவர்கள் இருந்தார்கள். இந்த ஹஜ்ஜுடைய பயணத்திலையும் அவங்க இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஒட்டகத்தை வாங்கினார்கள். அந்த ஒட்டகத்தை ஓட்டி வருவதற்கென்று ஒரு அடிமையை வாங்கினார்கள். இந்த 2 பேரையும் தயார் செஞ்சாங்க. ஹஜ்ஜுடைய நாள் வந்துச்சு. அந்த ஒட்டகத்தில் தங்களுக்கு தேவையான எல்லா சாமான்களையும் ஏற்றி வைத்து அந்த ஒட்டக ஓட்டியிடம் இதை கொடுத்து, நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நீ வந்துக்கிட்டே இருக்கு, ஒட்டகத்தை பத்திரமா பார்த்து, நாங்கள் கேட்கும்போது கேட்பதை கொடு என்று சொல்லி ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்தி, கூலிக்கு அமர்த்தி அவரை அழைத்து செல்கிறார்கள். எல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு கர்ண மனாசில் என்கிற மதீனாவினுடைய ஹஜ்ஜி எல்லைக்கு சென்றார்கள். அங்கே போய் ரொம்ப நேரம் எல்லாரும் தங்குறாங்க. அங்கே தான் போய் லொஹர் தொழுதாங்க, அங்கே தான் போய் அசர் தொழுதாங்க, அங்கே தான் தங்கியிருந்து எல்லாரும் இஹ்ராம் கட்டி கொண்டார்கள், 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். எல்லா நிகழ்ச்சியும் அங்கே தான் நடக்கும். இந்த ஒட்டக ஓட்டி இருக்கிறாரே, இவர் கொண்டு போய் தன்னுடைய ஒட்டகத்தை எங்கேயோ ஒரு நிழலில் நிறுத்திட்டு இவரும் பேசாமல் படுத்து தூங்கிட்டார். தூங்கி முழிச்சு பார்க்குறாரு, ஒட்டகத்தை காணோம். அங்கே இங்கன்னு சொல்லி பல இடங்களில் போய் தேடி பார்க்கிறார், ஒட்டகம் கிடைக்கல. இவர் ஏதோ ஒரு தேடலோடு அங்கு இங்கும் சுற்றுவதை பார்த்த சில சஹாபாக்கள் என்னவென்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்னு வச்சிருந்த ஒட்டகம் காணா போச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய சாமான், அபூபக்கர் நாயகத்தினுடைய சாமான் எல்லாம் அதில் தான் இருக்கு.
என்று அவர் சொல்லிட்டு அவர் அப்படியே தேட போயிட்டார். இந்த செய்தி ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு போய் சேருது. உங்கள் ஒட்டகம் காணாம போச்சான். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அந்த அடிமையை கூப்பிட்டார்கள். அவர் வந்தார். வந்ததுமே ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஓங்கி ஒரு ஆறா விட்டாங்க. கடுமையான ஒரு அடி அடிச்சுட்டு, இப்படி போய் இந்த ஒட்டகத்தை தொலைச்சிட்டே என்று கண்ணா பின்னாவென்று அவரிடத்தில் சத்தமாக திட்டுகிறார். இந்த காட்சியெல்லாம் பக்கத்தில் ஒரு மரத்தினுடைய நிலையில் உட்கார்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்துரு இலா ஹாதல் முஹரின் மா யஸ்னவ், இந்த இஹ்ராம் அணிஞ்சிருக்கக்கூடிய நபரை நீங்கள் பாருங்கள், இவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. இஹ்ராம் அணிஞ்சுக்கிட்டு இவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மிக முக்கியமான உத்தரவே என்னன்னா, இஹ்ராம் கட்டிட்டா வலா ஜிதால வலா ஃபுசூக, சண்டை செய்யக்கூடாது, அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது, திட்டக்கூடாது. ஆனா இவர் ரெண்டையுமே செய்து கொண்டிருக்கிறார் என்பது போன்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டதுமே அபூபக்கர் நாயகம் அவங்க தன்னுடைய கோபங்களை எல்லாம் குறைத்து கொண்டு, சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு கோபம் வரதானே செய்யும். இந்த மாதிரி ஒட்டகத்தை காணா போச்சு, பயண சாமான்கள் எல்லாம் காணா போச்சு, சாப்பாடு, தண்ணி, உடைகள், அதில் வைத்திருந்த பைசா என்னென்னமோ கொண்டு வந்திருப்பாங்கல்ல. நம்ம பெட்டி காணா போச்சுன்னா என்ன செய்வோம்? இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போகிறோம். ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பயணத்தில் நம்மளுடைய பொட்டி மட்டும் மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? அது போன்ற ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுடைய மனநிலை தான் ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் அவர்களுக்கும். அது மட்டும் இல்லை, என் பொருள் மட்டும் போயிருந்தா பரவாயில்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பொருளும் சேர்ந்து போயிடுச்சே, அதுதான் அவங்களால தாங்க முடியல. அதனால அப்படி கொஞ்சம் பேசிட்டாங்க. ஆனா அது போனது தான். அந்த ஒட்டகம் என்ன ஆணுச்சு, யாருக்காக கிடைச்சதா, எடுத்துச்சா, யாராவது பிடிச்சாங்களா, என்ன ஆனது என்று வரலாற்றில் எங்கேயுமே அந்த செய்தியை காணவே முடியல. ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு பிறகு அங்கே கண்டெடுக்கப்பட்டுச்சு, இங்கே கண்டெடுக்கப்பட்டுச்சு, பிடிக்கப்பட்டது, இவர்கிட்ட போய் மாட்டிக்கிச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒட்டகம் என்ன ஆனது என்று வரலாற்றில் கிடையவே கிடையாது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மிகவும் சுத்தமான ஹலாலான பணத்தில் தான் ஹஜ்ஜி செய்ய இருந்தாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அபூபக்கர் நாயகம் அவர்களுக்குமே அந்த தான் கொண்டு சென்ற அந்த உடைமைகள் நமக்கு கிடைக்கவில்லை. இல்லாமையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகம் அவர்களும் 25 நாள் அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை முடித்து விட்டு வந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கொடுப்பதை சாப்பிட்டு கொண்டு, அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கொடுப்பதை உடுத்தி கொண்டு, குளித்து கொண்டு, இப்படியாக அந்த நாட்களை கழித்து விட்டு வந்து விட்டார்கள். யோசனை பண்ணி பாருங்க, 25 நாள் நம்ம வெளியே போய் தங்க போகிறோம், நம்ம எவ்வளவு பொருட்களை எடுத்து சொல்லுவோம். ஆனால் அவங்களும் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழுமையான ஒரு துறவியாக மாறி அந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்திருக்கிறார்கள். முழுமையான ஒரு துறவியாக மாறி அந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்திருக்கிறார்கள். பகதாதிலிருந்து ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு நடந்து போயிட்டு இருக்கிறார். அவருக்கு நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பின்னால ஒரு பெரிய செல்வந்தர் ஒட்டகத்தில் பயணித்து ஹஜ்ஜிக்கு போய் கொண்டிருக்கிறார். அந்த ஒட்டகத்தில் செல்வந்தர் பல நபர்களோடு சேர்ந்து கூட்டாக அப்படி செல்கிற அந்த காட்சி இருக்குதே, அவரை பார்க்கறதுக்கே பணக்காரன்னு தெரியுது. அப்போ அந்த செல்வந்தர் சொல்லுகிறார், எங்கே போகிற? ஹஜ்ஜிக்கு போகிறேன். நடந்தா? அவன் நடந்துதான். நீ நான் 10 கிலோமீட்டர் தாங்க மாட்டேன், அதுக்குள்ளே உனக்கு என்ன ஆகுமோ தெரியாது என்று அவர் சொன்னார். சொல்லிட்டு அவர் முன்னாலேயே போயிட்டார். ஏன்னா அவங்க ஒட்டகத்தில் போகிறாங்க, குதிரையில் போகிறாங்க, அவங்க கொஞ்சம் வேகமாக போயிட்டாங்க. இவர் நடந்து போகிறார். நடந்து போகிற இந்த ஆசாமி, யாரெல்லாம் நீ எனக்கு போதுமானவன், உன்னை தவிர எனக்கு வேறு யாருடைய தேவைகளும் இல்லை, நான் உன்னை நாடி, உன் இடத்தை நாடி, உன்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பயணத்தை லேசாக்கித்தா என்று சொல்லி அவர் பிரார்த்தனை செய்து கொண்டு அதையே ஒரு கவிதையாக படித்து கொண்டு உற்சாகமாக அவர் பாட்டு நடந்து போகிறார். கையில் ஒரு தண்ணி பை கூட கிடையாது, உடுத்திருக்கிற உடையோடு அவர் போய்கிட்டு இருக்கிறார் ஹஜ்ஜி செய்ய. இவர் அப்படியா போய் ஒரு 10 கிலோமீட்டர் கடந்திருப்பார். அங்கே போய் பார்த்தாக்க எந்த மனிதர் நீ இன்னொரு 10 கிலோமீட்டர் கூட தாண்ட மாட்டேன்னு சொன்னாரோ அந்த மனிதர் அங்கே ஜனாசாவாக இருக்கிறார். அவரை சுற்றி அந்த கூட்டத்தினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதனால் ஹஜ்ஜுங்கிறது யாரை அல்லாஹ் அழைச்சிருக்கிறானோ அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. இந்த மனிதர் எதுவுமே இல்லாமல்
துறவியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனது போன்று இந்த மனிதர் ஹஜ் செய்ய சென்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 7வதாக ஹஜ்ஜினுடைய ஒழுக்கங்களில் ஒன்று, இபாதத்து செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களோடு நாம் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அவங்கள நம்முடைய ரூமில் சேர்த்துக்கணும், அவங்கள நம்முடைய நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் அந்த ஹஜ்ஜுடைய அமலை திருப்திகரமாக செஞ்சுட்டு வர முடியும். தூங்கக்கூடிய, நல்லா சாப்பிடக்கூடிய, ஊர் சுற்றக்கூடிய இப்படிப்பட்ட பேர்வழிகளை நாம் பக்கத்தில் வைத்து கொண்டு நாம் நம்முடைய ஹஜ்ஜை திருப்திகரமாக முழுமையான நன்மை பெற்ற நிலையில் அந்த ஹஜ்ஜை செய்துவிட்டு நம்மால் வர இயலாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு பக்கத்தில் அபூபக்கர் நாயகத்தை வைத்துக் கொண்டது போன்று அது போன்ற ஒரு நல்ல ஆலிம்களை வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல ஹாஃபில்களை வைத்துக் கொள்ளுங்கள். அமல் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களை நீங்கள் வைத்துக் கொண்டு இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நீங்கள் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜினுடைய ஒழுக்கங்களாக 7 விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹஜ்ஜு கடமையானதுமே ஹஜ்ஜு செய்து விட வேண்டும். ஹஜ்ஜு செய்வதற்கு முன்னதாகவே நாம் தௌபா செய்து எல்லா பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். உள தூய்மையோடு ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டியே உள தூய்மையோடு ஹஜ்ஜு செய்ய வேண்டும். 4வதாக பெற்றோருடைய திருப்தியோடு இந்த ஹஜ்ஜை நாம் மேற்கொள்ள வேண்டும். உற்றார் உறவினர்களிடத்தில் இருக்கக்கூடிய பகைமைகளை எல்லாம் விலக்கி கொண்டு அவர்களுடைய அனுமதியோடும் அவர்களின் அன்போடும் நாம் இந்த ஹஜ்ஜை நாம் செய்ய வேண்டும். அதே போல 5வதாக கடன் இல்லாமல் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். கடன் இருந்தாலும் நான் திரும்ப வந்து ஹஜ்ஜு செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் கடனோடும் ஹஜ்ஜு செய்யலாம். ஹலாலான பணத்திலிருந்து நாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். 7வதாக நாம் செய்யக்கூடிய இபாதத்தில் ஆர்வம் உள்ளவர்களை நாம் சேர்த்து கொண்டு அமல் செய்ய வேண்டும். இந்த 7 விஷயங்களும் இந்த இஸ்லாத்தினுடைய ஒழுக்கமாக, ஹஜ்ஜினுடைய ஒழுக்கமாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய அமலை திருப்திகரமாக செய்துவிட்டு வர வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற காபத்துல்லாவை கட்டும்போது அவங்க ஒரு கல் மேலே நிற்பாங்க. அந்த கல் அவர்களை தூக்கி கொண்டு மேலே போகும், லிஃப்ட் மாதிரி. மேலே மண்ணெல்லாம் வச்சு பூசின பிறகு திரும்ப அவங்க கீழே வந்துடுவாங்க. அந்த கல்லை ஈனாங்கனாக்கா கல் அவங்க கீழே வரும், ஈனாங்கன்னா கல் அப்படியே மேலே போகும். அப்படி ஒரு உந்துதல் தான். அந்த கல்லில் நின்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காபத்துல்லா கட்டி முடித்ததுனால அந்த நபியினுடைய அந்த பவரை தாங்க முடியாமல் அந்த கல்லில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பாதம் பதிந்து விட்டது. அந்த கால் பாதம் பதிந்து அந்த கல் இன்று மக்காம இப்ராஹிம் என்கிற பெயரில் அங்கே இருக்கிறது. நம்ம எல்லாம் பார்க்கலாம். ஒரு கிளி கூண்டு மாதிரி, தங்க கிளி கூண்டு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. இதை வத்தஹிது மின் மக்காம இப்ராஹிம முசல்லா அல்லாஹ் சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற காலடி தடத்திற்கு அருகில் நீங்கள் நின்று தொழுங்கள், அதை தொழுகும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். உலகத்துக்கு ஒரே கிபிலா காபா மட்டும்தான். ஆனால் அந்த காபத்துல்லா பக்கத்தில் மக்காம இப்ராஹிம் இருக்குது, அதை முன்னோக்கி தொழுவுங்கிறான் அல்லாஹ். அது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஆக உயர்ந்த கண்ணியம், ஆக உயர்ந்த மரியாதை. அது போன்ற ஒரு மரியாதையை எந்த நபிக்கு நாம் கொடுத்ததாக இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அகிலத்தின் அதிபதி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அல்லாஹ்வினுடைய முதல் அன்பிற்கு ஆளானவர் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை தருளியே அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்த கண்ணியத்தை கொடுத்துருக்கிறானே என்று நாம் என்ன தோன்றுகிறது. ஆனால் உண்மையிலுமே என்ன தெரியுங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காபத்துல்லாவுக்கு போனால காபத்துல்லாவுக்கு தவாஃப் செஞ்சு முடிச்சாதான் 2 ரக்காத் தொழுகணும். ஆனால் நாம் இங்கே தொழுகக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலையுமே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறோம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸலவாத்து வ தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டியே தொழுகிற தொழுகையில் ரசூலுல்லாஹ்க்கு நாம் சலாம் சொல்கிறோம். அதே அந்த தொழுகைக்குள்ள நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். இறைவா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நீ எப்படியெல்லாம் எதையெல்லாம் மாறி வழங்கினாயோ அதுபோன்று
எங்களுடைய தலைவர் நபிகளாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய சந்ததியினருக்கும் நீ வாரி வழங்குவாயாக, அருள் செய்வாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம். ஒவ்வொரு தொழுகையும் நம்ம இந்த துவாவை செஞ்சோம். இது இப்ராஹிம் சாத்துக்கு தொழுகையில் ஒரு மாதிரி, ஒரு உதாரணத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் அங்கே இப்ராஹிம் சாத்தை கொண்டு வரோம். உதாரணத்துக்கு இப்ராஹிம் சாத்தை கொண்டுட்டு வந்துட்டு கொடுக்கறது யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய சந்ததியினருக்கும் தான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தவாப் செய்து விட்டு முடித்த பிறகு மட்டும் 2 ரக்காத் தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நினைவுறுத்துகிறான். ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு தொழுகையிலும் நினைவுறுத்தும் விதமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.